பெஸ்ட்டான ஒரு ஆஸ்மானியா பிஸ்கெட் தான் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: மைதா 360 கிராம், வெண்ணெய் 150 கிராம், நெய் 100 கிராம், அரைச்ச சர்க்கரை 100 கிராம், பால் பவுடர் 60 கிராம், ஏலக்காய் பவுடர் 2 கிராம், கஸ்டர்ட் பவுடர் 20 கிராம், உப்பு 2 கிராம், தண்ணி 100 ml. பேக்கரி ஸ்டைல் ஆஸ்மானியா பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். பவுலில் ஃபர்ஸ்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீ அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் அண்ட் வெண்ணெயை நல்லாவே விஸ்க் பண்ணிக்கலாம். ஒரு தண்ணி கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நல்லாவே விஸ்க் பண்ணலாம். இப்போ அது கூட அரைச்சி வச்சிருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நல்லாவே விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிட்டோன்னு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்க ஷூட் பண்ண முடியல, அதனால இந்த டைம்ல 2 கிராம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு இப்போ மைதாவையும் கஸ்டர்ட் பவுடரையும் ஒன்னா சலிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சோம்னா இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சாஃப்டான டோ கிடைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் பிஸ்கெட்டுக்கு. அதுக்கு நான் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க டோவை அது மேலே கவர் பண்ணி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்க்கிறேன் ஈவனாக.
எல்லா சைடுமே மாவு ஈக்குவலாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கணும். நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம பிஸ்கட் கட் பண்ணிக்கலாம். குக்கி கட்டரில் தான் கட் பண்ணணும்னு கிடையாது, நமக்கு ஏற்ற ஷேப்பில் எதுவாக இருந்தாலுமே கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாட்டிலோட கேப் எடுத்திருக்கேன். இது நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் பிஸ்கட்டை. இப்போ நம்ம எல்லா குக்கீஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண குக்கீஸ் எல்லாத்தையுமே ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ட்ரேவை நல்லா ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிட்டேன். குக்கீஸை இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கீஸோட டாப் கோட்டிங்க்கு 100 ml ஆஃப் வாட்டரில் பால் பவுடரும் கஸ்டர்ட் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. இப்போ இந்த மிக்ஸை குக்கீஸ் மேலே லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ குக்கீஸை ஓவனில் வச்சிடலாம். நான் ஆல்ரெடி ஓவனை 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். குக்கீஸை பேக் பண்ணுறதுக்கு 185 டிகிரி செல்சியஸில் 15 minutes பேக் பண்ணிக்கலாம். குக்கீஸ் பேக் ஆயிடுச்சு. குக்கீஸை ஒரு 10 minutes ஆற வச்சுக்கலாம். ஃபைனலி நம்மளோட ஒஸ்மானியா பிஸ்கெட் வீட்லேயே இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.